வணக்கம் ஓவியா. அதாவது இந்த விவகாரத்தில் தற்பொழுது நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்றமானது கூறியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது இந்த விவகாரத்தை 20ஆம் தேதி விசாரித்து முடிவெடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றமானது கூறியிருக்கின்றது. என்றால் இந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழானது வழங்கப்படவில்லை என்பதுதான் சர்ச்சை. அதற்காகத்தான் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும்படி ஒரு வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. அதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆஷா பிறப்பித்த உத்தரவுல அதுக்கு இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதே தினத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, அதாவது என்றால் அந்த சிபிஎஸ்சி சார்பில் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் சார்பில் அந்த தனி நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 2 நீதிபதிகள் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆஷா பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழானது கிடைக்கவில்லை. அதன் காரணமாக திரைப்படமும் திட்டமிட்டபடி பொங்கலுக்கு வெளியிட முடியாமல் போயிருந்தது. இந்த நிலையில்தான் அவர்கள் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனுவானது தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு தான் உச்ச நீதிமன்றத்தில் நீதி தீபங்க தத்தா தலைமையிலான அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் என்ன கேட்டார்கள் என்றால், இந்த விவகாரத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற திரைப்பட வாரியத்தினுடைய அந்த உத்தரவு, திரைப்பட வாரியம் அது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அதனை மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவுக்கு எதிராக ஏன் வழக்கு தொடரப்படவில்லை என்று தான் ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டது. ஒட்டுமொத்தமாக தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்பதுதான் பிரச்சனை. ஆனால் அதே நேரத்தில் அந்த தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று திரைப்பட வாரியமானது உத்தரவிட்டிருந்தது. அதற்கு எதிராக ஏன் வழக்கு தொடரப்படவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இந்த விவகாரங்களை எல்லாம் நீங்கள் அங்கே சென்று டிவிஷன் பெஞ்சில் சென்று முறையிடுங்கள். நாங்கள் இந்த விவகாரத்தில் தற்போது தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதனை அடுத்து மனுதாரர் சார்பில் அப்படியானால் டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை 20ஆம் தேதியே விசாரித்து முடிவெடுக்குமாறு கோரப்பட்டது. அதனை அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது இந்த விவகாரத்தில் 20ஆம் தேதி டிவிஷன் பெஞ்சானது விசாரணை மேற்கொண்டு முடிவு மேற்கொள்ளலாம் என ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த மனுவானது தயாரிப்பாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி அவர்கள் சார்பில் தயாரிப்பாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது உச்சநீதிமன்றத்தால் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் 20ஆம் தேதி இந்த வழக்கில் ஒரு உத்தரவினை பிறப்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த திரைப்படம் இப்பொழுது உடனடியாக வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது.